Mahi Tech Tamil வணக்கம். இந்த வீடியோல நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா சேனல் வந்து க்ரோவே ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஸ்லோவா வந்து க்ரோ ஆகும். டக்குன்னு வந்துட்டு வீடியோஸ் இந்த வீடியோஸும் வந்துட்டு வைரல் ஆகாது. ரொம்பவே வந்து ஸ்லோவா வந்து க்ரோ ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படினா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 300 வீடியோஸ் போட்டிருப்பீங்க, 400 வீடியோஸ் போட்டிருப்பீங்க, இன்னும் கூட மானிட்டேஷன் வந்து கொண்டு வராமல் இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து திருத்திக்குவாங்க. ஸோ நம்ம செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதே போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் 0 வியூஸ் வந்து ஒன்று இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு சேனல் வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்லோவாக வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்குண்டான ரீசன்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் வந்து இந்த மிஸ்டேக் வந்துட்டு பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். அப்படி பார்த்துட்டு தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ நம்ம டைட்டில் எப்படி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது, டேக்ஸ் எப்படி கொடுக்குறது, தம்ப்நெயில் எப்படி கொடுக்குறது, எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு கொடுக்குறோம். அதனால் வந்து நம்ம மேலே வந்துட்டு அந்த சைடில் வந்து மிஸ்டேக்கே கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது எப்பயுமே. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாபிக் சூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஒன்றில் தான் வந்துட்டு நமக்கு மிஸ்டேக், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு போடுறோம், போட்டுட்டு நான் எவ்வளோதான் வந்து நல்லா வீடியோ போட்டாலும் என் வீடியோ மட்டும் யாரும் பார்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான் டிசைட் பண்ணுது, ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவ் தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்களோட சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துட்டு நான் இப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். டாபிக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இருமுத்தான வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் அந்த மாதிரி, ஓகேங்களா? அவர் வந்துட்டு லெட்ரு தான் படிக்கிறாரு. அவர் லெட்ரு வந்துட்டு படிக்கிறாரு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடையாது. அவர் வந்துட்டு ஜஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு லெட்ரு வந்துட்டு படிக்கிறாரு. அப்போ அந்த டாபிக் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும், ஓகேங்களா? ஆடியன்ஸ் வந்துட்டு அப்போ எதை சர்ச் பண்ணுவாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் சர்ச் பண்ணுவாங்களா இல்லை ஒரு எஜுகேஷன் சர்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் வந்துட்டு திங்க் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் வந்துட்டு யார் பார்ப்பா அப்படிங்கிறது நம்ம தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு டாபிக்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரத்தில் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனல் ஷுவராக சொல்கிறேன், உங்களோட சேனல் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு பீக்கில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் டாபிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 30 நாளில் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் எவர்கிரீன் கண்டென்ட்ஸ் வந்துட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 50% வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட்டாக வச்சுக்கோங்க, 50% ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 50% எவர்கிரீன் கண்டென்ட் 50% ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங்க்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை பற்றி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க. நீங்கள் தம்ப்நெயில் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோக்கள் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் ரிப்பீட்டடாக அதிக வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணினாலே போதும். உங்களோட சேனல் வந்துட்டு அதிகப்படியான வியூஸ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் டாபிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். எந்த டைமிங்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட சேனல் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி 0 வியூஸில் இருக்கிற வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பீக்கில் போகும். அதனால் டாபிக்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். டாபிக்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அது கூட வந்துட்டு ஒரு ட்ரிக்கு தான். நம்ம எதை பற்றி நம்ம வீடியோஸில் வந்துட்டு பேசுகிறோமோ அதை பற்றி அதிக தடவை வந்துட்டு நம்ம வீடியோக்களை ரிப்பீட் பண்ணும்போது அதிகப்படியான வியூஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. யூடியூப் ஆல்காரிதம் ஹேக்ஸ் டிப்ஸை பற்றி நாளைக்கு வந்து சொல்கிறேன். அந்த வீடியோக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது செகண்ட் சேனலோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலை போய் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு யாரெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.